இந்திய திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான தளபதி விஜய், தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பெரும் ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளார். குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் அவர் ஒரு சினிமா ஐகானாக, சினிமாட்டிக் ஐக்கன் கொண்டாடப்படுகிறார். தற்போது விஜய் தனது அடுத்த திரைப்படமான ஜனவரி நாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்காக மலேசியாவிற்கு வருகை தந்துள்ளார். இம்மாபெரும் விழா டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் நடைபெறும் இந்த நிகழ்வு விஜயின் வாழ்வில் ஒரு முக்கிய தருணமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இப்படம் வெளியான பிறகு அவர் தனது திரைப்பயணத்தை நிறுத்திவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் இயக்குநர்கள் நெல்சன் திலீப்குமார், லோகேஷ் கனகராஜ் மற்றும் பிரபல இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மலேசியாவிற்கு வருகை தந்த விஜய்யை அங்குள்ள அவரது தீவிர ரசிகர்கள் உற்சாகத்துடன் திரண்டு வந்து வரவேற்றனர். அவர் அரசியலுக்கு திரும்ப தயாராகி வருவதால் இந்த நிகழ்வு ஒரு பிரியாவிடை விழாவைப் போல கருதப்படுகிறது. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெறும் இந்த சந்திப்பை ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக மாற்ற அவர்கள் ஆவலுடன் உள்ளனர். இந்த விழா ஜனவரி 4ஆம் தேதி இந்தியாவில் ஒளிபரப்பப்படும். திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. விஜயின் அரசியல் பயணம் தொடங்குவதற்கு முன்பாக மேடையில் அவர் தோன்றும் கடைசி நிகழ்வுகளில் ஒன்றாக இது இருக்கக்கூடும் என்பதால் ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இசை வெளியீட்டு விழாவிற்கு முன்பே ஜனவரி நாயகன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. குறிப்பாக விஜய் பாடிய படத்தின் 3வது பாடலான செல்ல மகளே டிசம்பர் 26 அன்று வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. விஜயின் கடைசி திரைப்படம் என்று விவரிக்கப்படும் இப்படத்திற்கு இப்பாடல் கூடுதல் பலத்தை சேர்த்துள்ளது. வினோத் இயக்கத்தில் சுமார் 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியுள்ள ஜனவரி நாயகன் ஒரு அரசியல் அதிரடி திரைப்படமாகும். இதில் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். இப்படத்தில்